இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு பிரியாணி தான் பண்ண போகிறோம். அம்மா பிரியாணி பண்ணுறாங்க. ஸோ நம்ம ஸ்விக்கியில் என்ன பண்ணுவோம், டக்கு டக்குன்னு ஆர்டர் போட்டு லாலிபாப் ஃபஸ்ட்டு சிக்கன் லாலிபாப் கிரில்லு பசங்க சாப்பிடுவாங்க. நான் மட்டும் இந்த கேக் பண்ணலை, சத்யா கூட சேர்ந்து தான் பண்ணுறேன். ஸோ நம்ம ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ண ஃபுட்டும் இங்கே வந்துடுச்சு. ரொம்ப நேரம் கிச்சன்லேயே இல்லாமல் இன்றைக்கி அம்மா மாதிரி டக்குன்னு முடிச்சுட்டு அப்படியே ஃபேமிலி கூட கொஞ்சம் நேரம் என்ஜாய் பண்ணலாம். வணக்கம், நான் உங்கள் அம்மா சமையல் மீனாட்சி. இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு பிரியாணி தான் பண்ண போகிறோம். ஏன் பிரியாணி பண்ண போகிறோம், நிறைய பிரியாணி பண்ணிட்டோம் நம்ம சேனலில். இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக மசாலாலாம் அரைச்சிட்டு வைப்போம். நிறைய விதவிதமாக பிரியாணி பண்ணியிருக்கோம். இன்றைக்கி பண்ணுற பிரியாணி ரொம்ப சிம்பிளாக சீக்கிரமாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம கேக் வேறு ஆர்டர் எடுத்துருக்கோம். அது இல்லாமல் நம்ம கார் வாங்கினதுலேருந்து எங்கள் தம்பி வீட்டில் தங்கச்சி வீட்டிலலாம் நீங்கள் விருந்து கொடுக்கலையா, அதனால் இன்றைக்கி ஒரு சிம்பிளான ஒரு பிரியாணி விருந்து மட்டும் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பண்ணுறது விருந்து மாதிரி தான் இருக்கும். இன்னைக்கு ஒரு இது சும்மா பிரியாணி பண்ணி ஆமாம் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம், இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை, அதனால் எல்லாரும் கும்பலாக உட்காந்து சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோம். மத்தியானம் பாதி பேர் தான் வருவாங்க, நைட்டு பாதி பேர் வருவாங்க. ஆனால் இப்போவே எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு. பிரியாணி மட்டும் நீங்கள் பண்ணிடுங்க, மற்றதெல்லாம் நான் ஆன்லைன்லேயே ஆர்டர் போட்டுறேன். ஏன்னா கேக் ஆர்டர் வேறு. ஆமாம், அது நிறைய வேலை இருக்குது. அப்புறம் ஒரு 2-3 தொட்டி செடி வாங்கினா அதுவுமே வைக்கணும். நம்ம அதுவுமே வைக்கணும். என்னென்னப்பா ஆர்டர் போட போகிறேன்? நான் இதில் ஸ்விக்கியில் ஆர்டர் போட்டுடலாம்னு சொல்லிட்டு, ஏன்னா பாப்பா அடிக்கடிக்கு எனக்கு சொல்லுவா, ஸ்விக்கியில் போடுங்க சித்தப்பா, ஸ்விக்கியில் போடுங்க. மோஸ்ட்லி ஸ்விக்கி, அதனாலே ஸ்விக்கியில் போட்டுடலாம்னு சொல்லிட்டு தந்தூரி போடலான்ட்டு. தந்தூரி அம்மாவுக்கு தந்தூரி பிடிக்கும். ஸோ அப்புறம் லாலிபாப் சாப்பிடுவோம். எனக்கு லாலிபாப் தான் ரொம்ப பிடிக்கும். லாலிபாப் இந்த சிக்கன் லாலிபாப் சாப்பிடுவாங்க அம்மா. சிக்கன் லாலிபாப்பு, அப்புறம் தந்தூரி கிரில்லு, சும்மா அப்புறம் ஒரு ஸ்வீட் மாதிரி போட்டுலாம். ஏதாவது ஒரு ஸ்வீட் போடு. நான் பண்ணலான்னு யோசித்தேன். சரி பண்ணோம்னா அப்புறம் கேக்கு நிறைய வேலை இருக்குது. இன்றைக்கி ஒரு குட்டி கேக் ஆர்டரு. நாளைக்கு கொடுக்குற வேண்டிய கேக்குக்கு இன்றைக்கே கொஞ்சம் ரெடி பண்ணி வைக்கணும். அப்போ தான் நாளைக்கு கொடுக்கணும். ஆர்டர் போட்டுடலாமா? ஆர்டர் போட்டுருங்க. ஸோ 20 மினிட்ஸில் நீங்கள் ஆர்டர் போட்டிங்கன்னா அதுங்காட்டி நான் பிரியாணி முடிச்சிடுவேன். அது வர்றதுக்கும் பிரியாணி சாப்பிட்றது ரெடி ஆகிறதுக்கும் சரியாக இருக்கும். அப்படியே சாப்பிட்றலாம். சரியா? நம்ம ஆர்டர் போட்டுருவோம். அம்மா என்னென்னலாம் வெட்டி வச்சுருக்காங்க அதெல்லாம் காமிச்சுங்க. அப்படியே நம்ம பிரியாணி பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா வெங்காயம் தக்காளி வெட்டி வச்சுருக்கேன். இங்கே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பட்டை லவங்கம் எல்லாத்தையுமே போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். ஆமாம், 1.5 கிலோ சிக்கன், அதுக்கப்புறம் அரிசி ஊற வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் புதினா கொத்தமல்லி இதெல்லாம் நான் ஆஞ்சி எடுத்து வச்சுருக்கேன். வெறும் சாதம் 2 அடாக்கு வச்சுட்டேன். ஏன்னா நம்ம என்ன தான் பிரியாணி சாப்பிட்டாலும் ரச சாதம் சாப்பிட்டா தான் கரெக்டாக இருக்கும். ரசமும் கொஞ்சம் வச்சுக்கலாம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அம்மா பிரியாணி பண்ணுறாங்க. ஸோ நம்ம ஸ்விக்கியில் என்ன பண்ணுவோம், டக்கு டக்குன்னு ஆர்டர் போட்டுருவோம். ஏன்னா அம்மாவுக்கு இன்னைக்கு கேக் ஆர்டர் எடுக்கணும்னா ரொம்ப வேலை ஓவராக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஈஸியான விஷயங்கள்லாம் எனக்கு சொல்லிக் கொடுக்க சொன்னால் சொல்லிக் கொடுக்க மாட்டேன். சொல்லி கொடுக்குறதுலாம் ஒன்றும் இல்லை, சிம்பிள்மா. ஸ்விக்கி ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஆல்ரெடி நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா ஓகே, அப்படி இல்லைனா நம்ம மொபைல் நம்பரை போட்டு லாகின் பண்ணிக்க வேண்டியது தான். ஸோ லாகின் பண்ணதுக்கப்புறம் இப்படி வந்துடும். இதில் உங்களுக்கு எது வேணுமோ, நீங்கள் எந்த ஹோட்டல் வேணுமோ நீங்கள் சர்ச் பண்ணிக்கலாம். 20 மினிட்ஸ் 40 மினிட்ஸ் டைமிங் இருக்கும். அதுக்குள்ளே நமக்கு ஃபுட்டு வீட்டுக்கே வந்துடும். நான் அஞ்சப்பரில் போட்டுடலான்னு சொல்லிட்டு, நான் அம்மாவுக்கு அஞ்சப்பர் ரொம்ப. ஆமாம், எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதுலேயே அவங்க ஆர்டர் போட்டுடலான்ட்டு. எதுங்கம்மா போட்டோம், லாலிபாப் ஃபஸ்ட்டு சிக்கன் லாலிபாப், ஒரு லாலிபாப் 8 பீஸு வர மாதிரி. ஓகே, 2 இது போட்டுடலாம். லாலிபாப் 2 போட்டுடலாம். ஓகே, அதுக்கப்புறம் இது வேற என்ன கேட்டீங்க? கிரில்லா? கிரில்லு பசங்க சாப்பிடுவாங்க. சிக்கன் கிரில்லு ஃபுல்லாக போட்டுடுறியா? ஓகே, ஃபுல் ஒன்று போட்டுடலாம். அட்டு காட்டு. அதுக்கப்புறம் வேற என்ன? தந்தூரி. அதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கும்ல? தந்தூரி எனக்கு பிடிக்கும். ஸோ தந்தூரி ஆர்டர் போட்டுக்கிறேன். அதாவது போட்டால் போதும், தந்தூரி போட்டாச்சு. ஓகே, ஃபைனலாக நம்ம அட்ரஸ் ரெஜிஸ்டர் ஆகிருந்தேன்னா ஓகே. அப்படி இல்லைன்னா ஆல்ரெடி இது பண்ணிவிட்டு, பாப்பா எப்போ பார்த்தாலும் ஸ்விக்கியில் அப்படின்னுவா. ஆமாம், இதோட ஆர்டர் போட்டுற வேண்டியதான். போட்டுடலாங்களா? போட்டுரு. ஓகே, கேரட் அல்வா போட. அங்கே டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நம்ம செய்யறதுக்கு அவங்க செய்யறதுக்கு எப்படி இருக்குது டேஸ்ட்டுன்னு பார்ப்போம். ரமேஷ் பார்த்திங்கன்னா ஆர்டர் போட்டாப்பில். இப்போ நான் பிரியாணி பண்ணிக்கலாம். 4 ஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டிருக்கேன். இது ஒரு 150 கிராம்
எண்ணெய் போட்டுக்கலாம். பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து வெங்காயம் போட்டுக்கலாம். நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3/4 கிலோ அளவுக்கு வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன். 1.5 கிலோ சிக்கன், அதுக்கப்புறம் 1.25 கிலோ அரிசி. பாருங்கள், வெங்காயம் வந்து நல்லா வதங்கிட்டுருக்கு. இதில் வந்து ஒரு 7-8 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா உப்பு 1 ஸ்பூன், புளி வந்து ஒரு பெரிய கோலி உருண்டை அளவுக்கு, பூண்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 பல், தக்காளி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 தக்காளி. இது வந்து நார்மல் ரசம் அப்படியே போட்டு எல்லாத்தையும் கரைச்சி வைக்க வேண்டியது தான். இஞ்சி வந்து ஒரு 100 கிராம், 150 கிராம் பார்த்திங்கன்னா பூண்டு, அதுக்கப்புறம் பட்டை, லவங்கம், ஏலக்காய் எல்லாமே இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். மஞ்சத்தூள் பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். கல்லுப்பு பார்த்திங்கன்னா ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு. இது வந்து சாப்பாட்டுக்கு, சிக்கனுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து. தக்காளி பார்த்திங்கன்னா ஒரு 1/2 கிலோ தக்காளி சேர்த்துக்கலாம். என்ன திண்டுக்கல் பிரியாணியா? இல்லை, சும்மா நார்மல் பிரியாணி தான் இன்றைக்கி. சீரக சம்பா அரிசி இருந்தால் திண்டுக்கல் பிரியாணி பண்ணலாம், அது இல்லை, அதனால் இருக்கிறதுல பண்ணிவிடுவோம். வெறும் மிளகாத்தூள் பார்த்திங்கன்னா ஒரு 8 ஸ்பூன். 8 ஸ்பூன் எத்தனை பேருக்கு? 8 ஸ்பூன் போட்டுட்டு சொல்கிறேன். இது கிட்டத்தட்ட ஒரு 12 பேருக்கு. 12 பேர்? ஆமாம். என்ன கம்மியாக சொல்கிறீங்க? கீழே கமெண்ட் பண்ணுவாங்க, என்ன 12 பேருக்கு கம்மியாக சொல்லுங்கள் உங்கள் வீட்டில் 300 பேர்னு கேள்விப்பட்டேன் அப்படின்னு. நீயே வந்து கண்ணு வச்சிருவோம் போல இருக்கு. இல்லை சொல்கிறேன் கேட்பாங்க அப்படின்ட்டு, என்ன கம்மியாக சொல்கிறீங்க அப்படின்ட்டு. இது என்னது? இது வந்து பிரியாணி மசாலா நம்மக்கிட்ட வந்து கிடைக்குது. ஒரு 2 ஸ்பூன் பிரியாணி மசாலா. சிக்கன் சேர்த்துக்கலாம். எத்தனை கிலோ? 1.5 கிலோப்பா. 1.5 கிலோ சிக்கன். 1.25 கிலோ அரிசி போட்டிருக்கேன். கிரேவி அந்த சிக்கனை போட்டும் போது வேறு லெவலில் இருக்குது, அப்படியே சாப்பிடலாம்ல. உனக்கு இது ரொம்ப பிடிக்கும்ல? நம்ம இந்த சூரத் போகும்போது அந்த சிக்கன் அந்த கிரேவியில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன போட்டு தருவாங்க? சீஸ் போட்டு தருவாங்க. அந்த ஒரு ஹோட்டலில் மட்டும் சாப்பிடுவோமா? ஆமாம் ஆமாம், அதெல்லாம் வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்கும். மேபி நீங்கள் யாராவது சூரத்தில் இருந்தீங்கன்னா பிஆர் மால் தானே? பிஆர் மாலுக்கு எதிர்க்கும். பிஆர் மால் ஆப்போசிட்டில் ஒரு தாபா இருக்கும், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அவங்க. ஆமாம், அங்கே எல்லாமே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம கேள்விப்பட்டிருக்கவே மாட்டோம், நிறைய ரெசிபிஸ், அவ்வளோ ரெசிபி இருக்குங்க அந்த சிக்கன்லையும் மட்டன். ஒரு தடவையெல்லாம் ஏதோ என்னது சுட்ட சிக்கன்னு ஏதோ ஒன்று கொண்டு வச்சுட்டு நெருப்பை கொண்டு டேபிள்லேயே விடுறாங்க. அது கொஞ்சம் வேற மாதிரி இருந்தது. இங்கே நம்ம சாப்பிட்றது இருந்தாலும் அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. வந்து புதினா வந்து 2 கட்டு. அதுக்கப்புறம் நீங்கள் அந்த இட்லி சொன்னீங்களா? ஆமாம் ஆமாம், பெங்களூரில் தான் ரொம்ப ஃபேமஸ். எல்லாரும் கமெண்ட் பண்ணியிருந்தாங்கல்ல, பெங்களூரில் தான் ரொம்ப ஃபேமஸ் அது. ஓ சரி சரி, நம்ம பெங்களூர் போனோம்னா அதை ட்ரை பண்ணணும் கண்டிப்பாக. என்ன பண்ணணும் இப்போ? வதக்கணும், நல்லா வதங்கணும். தண்ணி பார்த்திங்கன்னா 1 டம்ளருக்கு 1.5 டம்ளர் தண்ணி அளவு இதில் ஊற்றிருக்கேன். இது நல்லா கொதிக்கட்டும். கொதித்த உடனே நம்ம அரிசி போட்டுக்கலாம். பாருங்கள், இதெல்லாம் நேற்று வந்து படப்பைக்கிட்ட ஒரு கார்டன் போனோம், அங்கே வந்து வாங்கினோம். இந்த செடி பார்த்திங்கன்னா 150 ரூபா. 2 செடி வாங்கிட்டு வந்தேன். இதில் சேர்த்து வச்சலாம், அப்படியே அடர்த்தியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அப்புறம் இதோட பேர் ஏதோ சொன்னாங்களே, அது வந்து 350 ரூபா. இது வந்து கொஞ்சம் நிழலில் தான் இருக்கணும். 2வது இந்த கருங்கல், இதுக்கு வந்து உரன் பார்த்திங்கன்னா அடுப்பு கறி தான் போடணும் அப்படின்ட்டாங்க. இது இன்னும் கொஞ்சம் இப்படி தள்ளி வைக்கணும், வெயிலில் வச்சா வேலைக்கு ஆகாது. அதுக்கப்புறம் இது வந்து தண்ணி ஊற்றி வச்சுருந்தா வரவே இல்லை. இது என்னது பேம்போவோ சொல்லுவியே? அதான். இது வந்து இப்போ தொட்டியில் வச்சு வளர்க்கலாம் அப்படின்னு ரெடி பண்ணியிருக்கேன். பாருங்கள், ஆர்டர் போட்டது வந்துச்சு, இன்னும் பிரியாணி ரெடி ஆகலை. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பிரியாணி ரெடி ஆகிடும். பாருங்கள், நார்மல் ரசம்னா இந்த மாதிரி நுரை வரும்போது ஆஃப் பண்ணிடணும். இதை வந்து நம்ம தாளிச்சிக்கலாம். அப்படியே கடுகு போட்டாச்சு, வெந்தயம் கொஞ்சம் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பெருங்காயம் கொஞ்சம். அதான், இது ஒருங்க நுரைச்சி வந்துக்கிட்டே இருக்குது ரசம். இது மேலே கொட்டிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், நம்ம வந்து ரசப்பொடியை மேலே போட்டுக்க வேண்டியது தான். இந்த மாதிரி கொதிக்கும் போது அப்படியே மூடிட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க. பாருங்கள், தண்ணி நல்லா கொதிக்குது. இப்போ அரிசியை வந்து 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுட்டேன். ஆனால் நீங்கள் அரிசி வந்து கழுவிட்டு தான் ஊற வைக்கணும். எல்லாரும் யோசிப்பாங்க, என்னடா எப்போ பிரியாணி பண்ணாலும் மாம்பெரிய பாத்திரத்தில் பண்ணுறாங்களே அப்படின்ட்டு. போட்டு மூடி வச்சு
பாருங்க, இந்த மாதிரி கொதிக்கும் போது இந்த அளவுக்கு தண்ணி இருக்கும்போது அடுப்பை வந்து சிம்மில் வச்சிடணும். ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வைக்கணும். பாருங்கள், பிரியாணி வந்து ரெடி ஆயிடுச்சு. அது மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி மட்டும் தூவிக்கலாம். மேலே வந்து கொத்தமல்லி தூவிக்கலாம். ஸோ நம்ம ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ண ஃபுட்டும் இங்கே வந்துடுச்சு. என்னென்ன பண்ணியிருக்கோம் ஓப்பன் பண்ணுறேங்க. பிரியாணி ரெடி ஆகிறதுக்கு முன்னாடியே வந்துடுச்சு. இங்கே பாருங்கள், எல்லாமே வந்துருச்சு. அதுக்கப்புறம் இங்கே பிரியாணியும் ரெடி ஆயிடுச்சு. இனிமேல் சாப்பிட வேண்டியது தான். ஒரு ஃபேமிலி கூட உட்காந்து சாப்பிட்லாம். ஸோ நான் வந்து ஸ்விக்கியில் ஆர்டர் போட்டு கொஞ்சம் நேரத்துலேயே வந்துடுச்சு எங்களுக்கு 20 மினிட்ஸில். ஸோ அது வந்து இன்றைக்கி வேலையே ஈஸியாகிடுச்சு. கேக்கும் எங்கேன்னு ரெடி ஆகிட்டு இருக்கா? அதான் அடுப்பில் இருக்குது. அடுப்பில் இல்லை, ஓட்டி வித்தியாசம். அம்மா அடுப்பில் செய்யலான்னு பார்த்துருக்காங்க. ஐயோ, எதையும் ஆன் பண்ணாமல் விட்டனே. ஆனே பண்ணாமல் வந்து கேக் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனில் தான்ப்பா இருக்கு. ஓடிஜியில் வந்து ரெடி ஆகிட்டு இருக்கு கேக்கும். கூட வந்து தயிர் பச்சடி கொஞ்சம் ரெடி பண்ணிக்கலாம். இதில் வந்து வெங்காயம் போட்டிருக்கேன், பச்சை மிளகாய் போட்டிருக்கேன், கொஞ்சமாக உப்பு, தயிர். இப்போ வந்து எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. எல்லாரையும் உட்கார வச்சு இப்போ பரிமாற போகிறோம். நம்ம ஃபஸ்ட்டு வந்து நம்ம அங்கே வச்சுருவோம் இல்லையா, அது வச்சுருவோம். இது வந்து நைட்டு தான் நிறைய பேர் வருவாங்க. ஸோ இப்போதைக்கு வந்து ஆளுங்க கம்மியாக தான் இருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக, ரொம்ப ஈஸியாக ஃபுட்டும் ரெடி பண்ணிட்டோம். நம்ம ஸ்விக்கிக்கும் அம்மாவுக்கும் வந்து தேங்க்ஸ் சொல்லணும். ஓகே, இவன் டெய்லியுமே வந்து என்ன டீட்டாக தான் சாப்பிட்டுட்டு இருக்கிறான். இதில் வேற இன்னைக்கு புதுசாக டெய்லி வந்து அவனுக்கு இது பண்ணி கொடுத்துட்ருக்கீங்க, எங்களுக்கு எதுவும் பண்ண மாட்டேங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி ஈஸியாக வந்து உங்களுடைய ஃபேவரட் ஃபுட்டை வந்து ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். கீழே கொடுத்துருக்க லிங்கை கிளிக் பண்ணி வாங்கினீங்கன்னா உங்களுக்கு எக்ஸைட்டிங் ஆஃபர்ஸும் இருக்கும். சாப்பிட்டீங்களா? இல்லையே, என்ன சாப்பிடுங்க. மெல்ல முடியாத என்கிட்ட தான் நீ தள்ளுவேன்னு எனக்கு தெரியும். உங்களுடைய ஃபேவரட் இருக்கு. ஆமாம், அது காணுமே. அது ஒரு லாலிபாப், சிக்கன் லாலிபாப்பு அம்மாவோடைய ஃபேவரட். ஸோ சாப்பிட்டு நீங்கள் சொல்லுங்கள், நம்ம ரேட்டிங் கொடுத்துடலாம். அது ஸ்விக்கி காயம் வந்து டக்குன்னு எடுத்துகிட்டு வந்துட்டாரு. இது என்னது? இது நல்லா இருக்கு. அது வந்து கிரில்லு, இது வந்து பார்த்தீங்கன்னா தந்தூரி, அது வந்து லாலிபாப்பு. நம்ம வந்து எல்லாத்துக்கும் நல்லா இருக்கு. லாலிபாப்பும் நல்லா இருக்கு. ரேட்டிங் கொடுத்துடலாம். சூப்பராக. ஓகே, ஸோ இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணுங்கள். ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப நேரம் கிச்சன்லேயே இல்லாமல் இன்றைக்கி அம்மா மாதிரி டக்குன்னு முடிச்சுட்டு அப்படியே ஃபேமிலி கூட கொஞ்சம் நேரம் என்ஜாய் பண்ணலாம். பாருங்க, இன்றைக்கி சூப்பராக சமைச்சாச்சு, சாப்பிட்டாச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம கேக் வேலை வந்து ஆரம்பித்தாச்சு. இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நான் மட்டும் இந்த கேக் பண்ணலை, சத்யா கூட சேர்ந்து தான் பண்ணுறேன். அந்த வீடியோ வந்து உங்களுக்கு அப்புறமா வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.